செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் மல்லி எல்லாம் இருந்தால் தூவி விடுங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதாவது பட்ஜெட்டில் வைக்கிற ஒரு சாம்பார். வித்தியாசமான சாம்பார், செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷனை கொடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 ஸ்பூனு துவரம்பருப்பு. அதாவது இது 2 ஸ்பூன் போட்டு வைக்கிற சாம்பார் தான். அதை 1 மணி நேரம் ஊற வைங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், பூண்டு பல் ஒரு 5 நல்லா இடித்து வச்சுங்க. சோம்பு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 2 பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, லெமன் சைஸு புளி, இதையும் நல்லா கரைச்சி வச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். 2 ஸ்பூனு துவரம்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், மல்லி இலை, மிளகாய்த்தூள், சோம்பு, உப்பு, சின்ன வெங்காயம். இந்த பெரிய வெங்காயம் வெட்டி வச்சோம் இல்லையா, அது கூட இந்த 2 ஸ்பூனு துவரம்பருப்பை சேர்த்து நம்ம அது கூட சோம்பையும் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். 1/2 ஸ்பூனு சோம்பு, இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் வச்சுங்க. நல்ல எண்ணெயில் வச்சாலும் சரி, சன்ஃப்ளவர் ஆயில் வச்சாலும் சரி, கடலை எண்ணெய் வச்சாலும் சரி. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சாம்பார் வந்து ஒரு ஹோட்டலோட பிரபலமான சாம்பார். இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னோடய தங்கச்சி. அவங்க வந்து பெரிய சமையல் கலை நிபுணர். ஆனால் அவங்க பேரெலாம் சொல்லிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தது தான். அப்படியே அவங்க செய்முறையை மாற்றாமல் செய்கிறேன். அடுத்தது நம்ம தாளிப்பு போடலாம். பூண்டு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை. அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான், ஏன்னா ஏற்கனவே நம்ம பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதாவது இந்த துவரம்பருப்போடு நம்ம வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும். வாசனைக்காக ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். தக்காளி நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போடணும். அடுத்தது நம்ம மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க வேண்டியதான். இந்த துவரம்பருப்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதாவது சுகருக்கு நல்லது, சரும பராமரிப்புக்கு நல்லது, புற்றுநோய்க்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த துவரம்பருப்பு வந்து கொழுப்பை குறைக்கக்கூடியது. ஏன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. கொழுப்பை ரொம்ப குறைக்கக்கூடியது, அழகு சாதன பொருளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதை வந்து எப்படின்னா, மஞ்சள், துவரம்பருப்பு கலந்து அரைச்சி நீங்கள் முகத்துக்கு போடலாம். இந்த கரும்புள்ளி பருவெலாம் குறையும். ரத்த சோகைக்கு நல்லது. இப்படி நிறையா, அதாவது சளி, அஜீரண கோளாறு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம வந்து புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம்.
நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர், அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கொதி வரட்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வரும். கொதி வந்த பிறகு நம்ம பெருங்காயத்தூள் போடணும். இந்த சாம்பாருக்கு ஹைலைட்டான ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுதான் அந்த சாம்பாரை ஒரு பட்டி தூக்கி காட்டுறது. அதுதான் அந்த ரகசிய மசாலாவை நான் கடைசியாக சொல்கிறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த துவரம்பருப்பு, வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, துவரம்பருப்பு, வெங்காயம், சோம்பு, இதை பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை தண்ணி கலந்து இந்த குழம்புல ஊற்றிட வேண்டியதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த துவரம்பருப்பு அதை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு வந்து திக்காகும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நிச்சயமாக இப்படி ஒரு சாம்பாரை நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கொதி வரட்டும். அப்போ வந்து சாம்பார் திக்காகும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இது ஊற்றின பிறகு இப்பயே திக்காக ஆரம்பிச்சிட்டு பாருங்க. தேவையான அளவுக்கு இந்த நேரத்தில் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் துவரம்பருப்போட பச்சை வாசனை போகும். சின்ன சின்ன இட்லி கடைக்கெலாம் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கெலாம் ரொம்ப லாபம் தரக்கூடிய சாம்பார் இது. ஏன்னா துவரம்பருப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பயன்படும். ஏன்னா துவரம்பருப்பு இப்போ ஜாஸ்தி ரேட் விற்கிது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பெருங்காயத்தூள். அதனால் பெருங்காயத்தூள் தாராளமாக சேர்த்துங்க. அது மட்டும் இல்லை, எப்போதுமே சாம்பாரில் வந்து ஹோட்டல் சாம்பார் இனிப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து வெல்லம் கடைசியாக கொஞ்சோண்டு கலப்பாங்க. நம்ம வீட்டில் இனிப்பு எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வெல்லம் போடலை. கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி பார்த்து வச்சுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் 4-5 பேர் இருக்கனால கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அதனால் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அவ்வளோ திக்காக இருக்கும் இந்த சாம்பார். இப்பயே பாருங்கள், இது இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா திக்காக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு, இப்போ வந்து சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப ருசியை கொடுக்கக்கூடிய, வாசனை கொடுக்கக்கூடிய மல்லி இலை போடுறோம். அது கூடயே நான் சொன்னேன் இல்லைங்களா, சீக்ரெட் மசாலான்னு சொல்லிட்டு, அது வந்து ஒன்றும் இல்லை, ஜீரக பொடியை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 ஸ்பூன் ஜீரக பொடி, அதை நம்ம அதில் தூக்கலாம். இது தாங்க இந்த சாம்பாரோட சீக்ரெட்டு. இது போட்ட பிறகு ஒரு வாசனை வரும் பாருங்க, அல்டிமேட்டான ஒரு வாசனை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இப்போ சாம்பார் அப்படியே வீடே மணக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். அப்படி நீங்கள் இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் மல்லி இலை இருந்தால் அதையும் தூக்கிங்க. இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னா கடைசியாக வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் ஜீரகத்தை தான் ஜீரக பொடின்ட்டேன். ஜீரகத்தை பொடி பண்ணி போடுங்க 1 ஸ்பூனு. செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் மல்லி இலை இருந்தால் தூவி விடுங்க. நம்ம அந்த சாம்பார் டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். இதை நல்லா தோசையில் ஊற்றி வாங்க இதை டேஸ்ட் பார்க்கலாம். ஜீரக பொடி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பர். நல்லா தக்காளி புளிப்பு, இந்த ஜீரகத்தோட வாசனை தாங்க இந்த சாம்பாரோட ஹைலைட்டு.
நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா தண்ணியை வச்சு சாப்பிட்றனாவோ நல்லா இட்லி தோசைக்கெலாம் நல்லா இழுக்கும் இருக்கு, அப்படி இருக்கு. வாசனை தான். செம்ம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டான ஒரு சாம்பாருங்க இது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சேனலில் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. சேனலை அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு போட்டு ஹைப் ஆப்ஷன் இருக்குது, ஹைப் ஆப்ஷனில் கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தரப்படாமல் கிடைக்கும். என்னைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி உறவுகளே.